Hi children, welcome back to the social studies class 5, lesson 5, weather and climate. Do you know what is meant by weather and what is meant by climate? So weather அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வானிலை, then climate அப்படின்றது காலநிலை அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? In this lesson we are going to discuss about the weather and climate. Okay, let's see the lesson. Weather is defined as condition of air temperature, air pressure, windy, humidity and rainfall in the atmosphere at a given place and time. Weather changes every day. It may be hot and dry today, but tomorrow it may be rainy and wet. The weather condition in the morning may be different from the evening. Changes in weather condition give rise to season. In India, we enjoy three seasons: summer, winter and monsoon. So listen students, here weather அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேவை பற்றின ஒரு வெதர் கண்டிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப க்ளவுட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும். இஃப் இட் இஸ் ஆஃப்டர்நூன் டைமில் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வெயில் அதிகமாக இருக்கும், ஈவினிங்கில் மழை வரும். பட் இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கும், நாளைக்கு என்ன இருக்கும், மழை வரும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் டேவை பற்றி, டே டு டே கண்டிஷனை பற்றி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா வெதர். ஓகேவா? ஸோ இந்த வெதர் சேஞ்சஸால் தான் நமக்கு என்ன அப்படின்னா சீசன் அப்படின்றது உருவாகுதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சீசன் சம்மர், வின்டர் அண்ட் மான்சூன். சம்மர் அப்படின்றது வெயில் காலம், அதாவது கோடைக்காலம் சொல்லுவாங்க. வின்டர் அப்படின்றது குளிர்காலம், மான்சூன் அப்படின்றது பருவமழை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இப்போ சொல்லுங்கள், வெதர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டேவை பற்றின கண்டிஷனை சொல்கிறது தான் வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? our lifestyle varies according to season. It influences what we eat, what we wear and even the type of house we live in it. It also determines the crops that farmers grow. See listen, இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற உணவை, சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு, நம்ம இருக்கிற இடம், இது எல்லாமே எதை பொறுத்தது அப்படின்னா சீசன்ஸ். ஓகேவா? சீசன்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இங்கே நம்ம விளைய வைக்கக்கூடிய பயிர்கள், ஓகேவா, விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பயிர்கள் கூட எதை பொறுத்தது அப்படின்னா சீசனை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் செகண்ட்லி we are going to discuss about the climate. Okay, the weather condition that prevails over a large area and for a long period of time is called climate. The climate of a place remains more or less the same year after year. Different parts of the world have different types of climate. On the basis of the prevailing climate condition, the world can be divided into 7 major climatic regions. See map 5.1 and name the regions. See listen, climate is nothing but, so climate அப்படின்றது ஒரு லாங் பீரியடுக்கு இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா climate அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன் வானிலை, காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம கிராண்ட் பேரண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க, மழை அதிகமாக வந்து 10 வருஷம் ஆகுது, இப்போலாம் மழை அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் பீரியடுக்கு சொல்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் climate அப்படின்றது 35 to 40 இயர்ஸ்க்கு கூட ஒரு ஆவரேஜாக சொல்லுவாங்க. ஓகேவா? பட் வெதர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ரெய்னி மழை வருது அப்படின்னா என்ன சொல்லுவோம், இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தால் அந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலி இட் இஸ் யர் ராங் ஒன். ஓகேவா? ஆஃப்டர் டோன்ட் யூஸ் த வேர்ட் ஃபார் ஏ கிளைமேட். ஓகே, ஸோ கிளைமேட் அப்படின்றத யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ணணும், வெதர் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம லாங் 35 to 40 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்றது ஒரு 7 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, வாட் இன்ஃப்ளூயன்ஸ் கிளைமேட். ஸோ கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுற ஒரு எலமெண்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மெனி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த distribution of heat and earth, thereby affecting the climate. Let us read about them. So 7 climatic region இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் we are going to discuss about distance from the equator. ஸோ ஈக்வேட்டர் அப்படின்றது என்ன தெரியுமா, ஈக்வேட்டர் அப்படின்றது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் listen, the rays of the sun fall on the surface of earth near the equator. These rays are vertical
spread over a small area as we move away from the equator and towards the poles. The rays became slanting and covering a large area. The places near the equator receive more heat. Their places are hotter than those which are away from the equator. See here, இப்போ நம்ம parallels and meridiansலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஏர்த்தில் சென்டரில் போகக்கூடிய லைன் தான் என்ன அப்படின்னாக்கா ஈக்வேட்டார். ஓகே, இதுதான் சென்டரில் இருக்கிறது. தென் மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா நார்த் போல் சொல்லுவாங்க. இங்கே கீழே இருக்கிறது சவுத் போல். ஓகேவா? இப்போது நம்ம பூமி இங்கே இருக்குன்னா சைடில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா சன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சன் அப்படின்றது எங்கே இருக்கும்? இங்கே சைடில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சன் ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு பகுதியில் ஒரு பாதியாக வந்து விழுது இல்லையா? இங்கே வந்து விழும்போது ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இங்கே மட்டும்தான் வெப்பம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். டேரெக்டாக வந்து விழுறதில்ல. இங்கே தான் சூரியன் இருக்குது அப்படின்னா இங்கே சைடில் வந்து விழும்போது எப்படி இருக்கும்? இங்கே வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பால் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இப்போது அது மேலே போக போக எப்படி இருக்குன்னா அது வெளிச்சம் அப்படின்றது குறைஞ்சிடும். ஓகேவா? அப்போது இங்கே அதிகமாக வெளிச்சப்படுற இடம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இஃப் வி மூவ் அவே ஃப்ரம் த நார்த் போல் ஆர் சவுத் போல், இப்போ இதை நோக்கி போனோம் அப்படின்னாலும் வெப்பம் அப்படின்றது கம்மியாக இருக்கும். தென் சவுத் போல் நோக்கி வந்தோம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா வெப்பம் அப்படின்றது கம்மியாக இருக்கும். பட் ஈக்வேட்டர் அந்த பிளேஸில் இருக்கும்போது மட்டும்தான் எப்படி இருக்குன்னா வெப்பம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் height above the sea level, altitude. அதாவது altitudeனா என்னன்னு சொல்லுவாங்க? உயரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? see here, altitude அப்படின்னா உயரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, write it down. Then you know that hill stations such as Shimla, Nainital and Ooty are cool even in summer. So height above அப்படின்னா இப்போது மவுண்டைன் பிளேஸ்லாம் இருக்குது இல்லையா? மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளவுட்ஸ்க்கு கிட்ட இருக்கும். ஹைட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே க்ளவுட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதனால் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ஷிம்லா, நைனிடால் அண்ட் ஊட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ இதெல்லாம் வந்து சம்மர்லேயுமே ரொம்ப கோல்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சம்மர்லலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். பட் இவங்க சம்மர் சீசன் கூட ரொம்ப கூலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, மோஸ்ட் பீக்ஸ் in the Himalayas are covered with snow and ice even during summer. So here peak means சிகரங்கள் சொல்லுவோம். ஓகேவா? சிலிசன் மவுண்டெயின்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? மவுண்டெயின்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இந்த டாப் பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் சிகரங்கள் சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஹிமாலயாஸில், அதாவது ஹிமாலயாஸ்லாம் வந்து நார்த்தன் சைடு இருக்குது. ஓகேவா? நார்த் பார்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய இந்த சிகரங்கள், அதாவது அந்த பீக்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்னோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பனிக்கட்டிகள்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈவன் சம்மர் டைம்லையுமே எப்படி தான் இருக்குன்னா ரொம்ப கோல்டு, பனிக்கட்டிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சம்மர் சீசன் அப்படின்றது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே ஹிமாலயாஸ்லலாம் இந்த சம்மர் சீசன்லையுமே ஸ்னோ தான், அதோட பீக்கில் ஸ்னோ அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? This shows that places located at high altitudes are cloudier than those at lower altitudes even if they are situated on the same latitude. ஸோ என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சேம் லேட்டிடியூட்ல இருந்தாலுமே கூட ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ ஹைட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் கம்பேரிங் டு தி லோயர் சைட். ஓகே, தென் next we are going to discuss about the distance from the sea. Okay, places near the coast have moderate climate. It is neither too hot nor too cold here. This is due to the effect of sea breeze. Water bodies heat up and cool down at the slower rate than land. The summer, therefore, the sea is cooler than the land. Hence, have over the sea is cooler than over the land. This cool air called sea breeze blows from sea to land, making the land cooler. In winter, the opposite happened and the land became warm. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி, ஓகேவா? கடல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீல அந்த இங்கே சி, அதாவது அங்கே காற்று அடிக்குது இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ எவ்வளோ வெப்பம் அதிகமாக இருந்தாலும் இந்த சீ ப்ரீஸ் இருக்கு இல்லையா, இந்த கடல்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து ஸோ அந்த லேண்டை எப்படி வச்சுருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டாக தான், கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வெயில் காலமே சம்மர் சீசனாகவே இருந்தாலுமே கூட ஸோ இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த அந்த சீ ப்ரீஸ் அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு லேண்டை ரொம்பவே கோல்டாக வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் place far away from the sea do not get sea breeze, so they are extremely hot in summer and very cold in winter. Such a climate is called extreme climate. Let us compare the climatic condition of Delhi and Chennai. Chennai is located along the coast while Delhi is located far away from the coast. As Chennai is near to the equator, it should be hotter than Delhi in summer season, but this is not so. Chennai experience has mild climate throughout the year as it is near the coast. So இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்க distance from the sea இருக்கு இல்லையா, ஸோ இந்த சீக்கு கரையோரத்தில் இருக்கிற அந்த லேண்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எப்பவுமே கொஞ்சம் வார்ம், அதாவது கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த சீ ப்ரீஸ் வர்றதால ஸோ அந்த லேண்டை வந்து கூல் பண்ணி வச்சுக்குது. பட் இப்போ இந்த சீக்கு அவே கடலுக்கு தள்ளி இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சீல் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கடலுக்கு தள்ளி இருக்கிற ஏரியாஸ்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை தான் விச் மீன் அந்த கிளைமேட்டை தான் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லிக்கும் சென்னைக்கும் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனை பற்றி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெல்லி, ஓகே, இப்போது சென்னை அப்படின்றது கடல் இருக்கு இல்லையா, சென்னை எங்கே இருக்குது அப்படின்னா கடலோரத்தில் இருக்குது. பட் டெல்லி என்ன அப்படின்னாக்கா அங்கே டெல்லியில் வந்து கடற்கரை கிடையாது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்து கூட கம்பேர் பண்ணும்போது சென்னை எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை வந்து டேராக ஈக்வேட்டர் இருக்கு இல்லையா அங்கே இருக்குது. ஸோ அப்போ வெப்பம் அதிகமாக இருக்கும். என்ன தான் வந்து அங்கே கடல் இருந்தாலுமே சென்னை வந்து எங்கே இருக்குது, ஈக்வேட்டருக்கு நேராக இருக்குது. அப்போ அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் கிடையாது. பிகாஸ் இங்கே டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி வந்து என்ன அப்படின்னா அங்கே கடல் கிடையாது, இருந்தாலும் ஈக்வேட்டர் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, ஆனால் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். பட் சென்னை வந்து ஈக்வேட்டருக்கு நேராக இருக்குது. ஸோ ஈக்வேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்வேட்டர் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து சன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சன் ரேஸ் வந்து டைரெக்டாக எங்கே ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது நேராக ஈக்வேட்டர் மேலே தான் விழும். ஓகேவா? அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. பட் சென்னையுமே வந்து இங்கே ஈக்வேட்டரில் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் வெப்பம் அதிகமாக இருக்காது அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோஸ்ட் அதாவது கடற்கரை இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ப்ரீஸ்லாம் வந்து அந்த லேண்டையே வந்து எப்படி வச்சுக்குதுன்னா ரொம்ப கோல்டாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அங்கே மைல்டு கிளைமேட் தான் இருக்கும், ரொம்ப வெப்பம் அதிகமாகலாம் இருக்காது, மைல்டு கிளைமேட்டாக தான் இருக்கும் வருஷம் முழுவதுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சில்ட்ரன், இன் திஸ் லெசன் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் இஸ் மீன் பை வெதர் அண்ட் வாட் இஸ் மீன் பை கிளைமேட். ஓகேவா? ஸோ வெதர் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு, ஒரு பர்டிகுலர் டேக்கு, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு சொல்கிறது. ஓகேவா? பட் climate is a long period. ஓகே, ஒரு 35 to 40 இயர்ஸ்க்கு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிளைமேட்டில் 7 ரீஜன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரீஜன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், ரிமைனிங் பார்ட் we will see on next class. Okay, thank you to all.